தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற சுற்றுப்பயண பொதுக்கூட்டத்தில், கோயில் நிலங்கள் குடியிருப்போருக்கே சொந்தம் என்கிற வகையில் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். தற்போது இந்த கருத்துக்கு இந்து முன்னணி சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்து முன்னணியின் மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் வெளியிட்டுள்ள பத்திரிகை அறிக்கையில், அரசியல் லாபத்திற்காக கோயில் நிலத்தை காவு கொடுக்க எண்ணுவது நியாயமா என எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி பற்றி கேள்வியை எழுப்பியுள்ளார். குறிப்பாக இது தொடர்பாக மேலும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாவது, தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட 40,000க்கும் மேற்பட்ட கோயில்களுக்கு சொந்தமாக பல லட்சம் ஏக்கர் நிலங்கள் உள்ளது எனவும், இந்த நிலங்கள் அரசாங்கங்கள் கொடுத்துள்ளவும், அந்த காலத்து அரசர்களும் ஆன்மீக பெரியோர்களும் கொடுத்த நிலங்கள் எனவும் குறிப்பிட்டுள்ள நிலையில், தொடர்ந்து இந்த நிலங்களை தற்போது கோயில் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்தவர்களுக்கு அந்த நிலத்தை கொடுத்து அதில் வீடும் கட்டித்தரப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வது, லட்சக்கணக்கான நிலங்களின் ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்ட சொல்லிக் கொடுப்போம் என்கிற வகையிலும் ஒரு கருத்தை இந்து முன்னணி சார்பாக முன்வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கோயில் நிலங்களை எடுக்க துடிக்கும் அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் தெளிவாக உணர வேண்டும் எனவும், தங்களது சுய லாபத்திற்காக கோயில் நிலங்களை பயன்படுத்தக்கூடாது என்கிற வகையிலும் இந்து முன்னணி சார்பாக இந்த கண்டன அறிக்கையானது எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியை நோக்கி இந்த கண்டன அறிக்கையானது இந்து முன்னணி தரப்பில் வெளியிடப்பட்டுள்ளது.